வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா டியர் கெஸ்ஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1:08 PM கொடுத்துட்ருக்கோம். 1/4/2026 கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 2 நாளாக போட முடியல, பேட்டர்னை மாற்றிட்டாங்க. அதனால் என்னால் எடுக்க முடியாமல் இது பண்ணியிருக்கேன். இன்னையிலேருந்து இப்படி தான் வரும். 1 மணினா 1 மணிக்கு, 6 மணினா 6 மணிக்கு, 8 மணினா 8 மணி, கேஎலுக்குன்னா கேஎல் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க. புக்கிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா. புக்கிங் நம்பர் பார்த்திங்கன்னா 63 83 88 03 96. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமா எடுத்து வச்சுக்கோங்க. புக்கிங் கேரளாவுக்கும் டியருக்கும் புக்கிங் பண்ணுறாங்க. டீட்டெயில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் சொல்லுவாங்க, கேட்டுக்கலாம். ஓகேங்களா. டியருக்கு பார்ப்போம். ஓகேங்களா. டியருக்கு ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா, ஆல் போர்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 1 4 8ன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. டியருக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா, இந்த ஆல் போர்டில் ஸ்ட்ராங்காக நான் எடுத்துருக்கிறது 1ஆம் நம்பராக ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதனால தான் 1 ஏபிசியில் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏபிசி ஆல் போர்டு ஆடுறவங்க வச்சுக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரலும் 1 4, பி போர்டை பொறுத்தவரை 1 7, சி போர்டை பொறுத்தவரை 1 2ன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏபிஏசி பிசி பாருங்கள். ஏபி ஏசி நம்மளோடதில் வரும். பிசி ரேராக தான் பாஸ் ஆகும். விருப்பம் இருந்தால் பிசி சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் வைங்க. ஏன்னா இப்போ தான் பேட்டர்னை மாற்றி கொண்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு ஆடிக்கோங்க. ஓகேங்களா. 21 12 74 47 27 72 02 20. ஓகேங்களா. இதான் நம்ம கொண்டு வந்திருக்காது ஏபிஎஸ்சிபிசி. அதுமாதிரி 3D பாக்ஸில் 021 276 சொல்லி நம்ம 2 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதான் 1 மணிக்கு உள்ள கெஸ்ஸிங்கு. ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து டியர் 6 மணிக்கு பாருங்கள். 6 மணிக்கு ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா 07 கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. 3 போர்டுலையுமே நம்ம ஸ்ட்ராங்காக ஆல் போர்டுலேருந்து ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறது 7ஆம் நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஏ போர்டில் 7 4 கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 7 0 கொண்டு வந்திருக்கோம். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 7 1 2 கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா 07 70 02 20 79 97 76 67ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. 3Dயில் ஒரு 4 நம்பர் கொண்டு வந்திருக்கோம். 007 102 729 756ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் 6 மணிக்கு உள்ளது. ஓகேங்களா. அடுத்து 8 மணிக்கு உள்ளது பாருங்கள். 8 மணி டியரை பொறுத்தவரையிலும் ஆல் போர்டு 9 5 6ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இதில் ஸ்ட்ராங்காக நம்ம 9ஆம் நம்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 9ஆம் நம்பரை எடுத்ததில் ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 9 6 கொண்டு வந்திருக்கோம். பி போர்டில் 9 5 கொண்டு வந்திருக்கோம். சி போர்டை பொறுத்தவரை 9 7 கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கான ஏபிஎஸ்சிபிசின்னு பார்த்திங்கன்னா 56 65 79 97 52 25 55 29 92ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான 3D பாக்ஸு பார்த்திங்கன்னா 556 729 456ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 8 மணியோடது. சரிங்களா. அடுத்து வாங்க கேஎலை பார்ப்போம். கேஎல் தான் கொஞ்சம் குழப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல் போர்டில் 8 3 1ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. இது 3ல் என்னையை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ராங்குன்னு எதை சொன்னாலும் எல்லாமே எனக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா. 8 3 1லேருந்து ரிப்பீட்டட் வந்தாலும் 3ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 3ஆம் நம்பர் ஏபிசியில் வருமா வராதான்னு தெரியல. ஓகேங்களா. ரிப்பீட்டடு ஒரு நேற்று அடித்ததுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக இறக்கி தான் ஆகணும். ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 0 7. ஓகேங்களா. பி போர்டை பொறுத்தவரை 1 5, சி போர்டை பொறுத்தவரை 2 6 கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இதிலேருந்து தான் நம்ம பிரிச்சுருக்கோம். எனக்கு கேஎல்லில் பொறுத்தவரையிலும் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கவும் நான் இதில் உள்ள 2 பாக்ஸு உள்ள நம்பரை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஓகேங்களா. அதனால தான் இவ்வளோ நம்பர் வருது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கோங்க. 02 20 21 12 10 21 75 57 56 65 76 67ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம்.
201 756 இதுக்குள்ளேருந்து 3D பாக்ஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா. கையில் 508ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா. 508க்கு வந்து ரிப்பீட்டட் 508லேருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 5 8 அடிச்சிருக்கனால வந்து நம்ம எப்பொழுதும் ஆடுறது எப்படி ஆடுவோம், 508க்கு 508க்கு என்னென்ன நம்பரு 3 2 8 ஓகேங்களா. 4 7 அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து 3 2 5 இதுதான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனக்கு 3ஆம் நம்பர் வருது. ஆனால் 3ஆம் நம்பர் எனக்கு எந்த இதுலையுமே ஆல் போர்டுலேயும் எனக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிச்சு, இதுக்கும் 3ஆம் நம்பர் கிடச்சிச்சு. ஆனால் 3 அடிப்பாங்களா அப்படி சொல்லி எனக்கு தெரில. 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஆல் போர்டு 3ஆம் நம்பர் ஆடிக்கங்க. ஓகேங்களா. அதேமாரியே வந்து 5க்கு வந்து 2 8 ஓகேங்களா. 5க்கு வந்து 3 2 8 ஆடணும். 2ஆம் நம்பர் இருக்குது. ஓகேங்களா. 8 3 வந்து என் கணக்கில் வந்து காட்டவே இல்லை. எதில் எடுப்பாங்கன்னு தெரில. ஆனால் ஆல் போர்டு காட்டுது. ஓகேங்களா. அது மாதிரி 4 7 4 7 வச்சு 7ஆம் நம்பர் தான் எனக்கு 4க்கும் 7க்கும் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் தான் கிடச்சிச்சு. ஏ போர்டில் கிடச்சிச்சு. ஓகேங்களா. அது மாதிரி ரிப்பீட்டட் 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் ஏதோ ஒரு போர்டில் இறங்கணும். எனக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிச்சு. அதனால் வந்து 5 எடுத்திருக்கேன். அப்போ 752 இருக்கணும். ஓகேங்களா. இல்லை 756 இருக்கணும். ஓகேங்களா. இதுதான் வரணும். இல்லை ரிப்பீட்டட் 508 திருப்பி அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உதவும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.